தற்போது நடந்திருக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டினுடைய தேர்தல் முடிவில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார். தவிக தலைவரான விஜய் அவர்கள் இதில் வெற்றி பெற்றது மிகப்பெரிய ஒரு சாத்தியமாகவே கருதப்படுகிறது. இவர் வெற்றி பெற்ற உடனே, அதாவது முதல்வர் சீட்டில் உட்கார்ந்த உடனே என்ன கையெழுத்து போட போகிறார் அப்படிங்கிறது அனைவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவே இருக்கிறது. அதாவது முதலில் போடக்கூடிய கையெழுத்து பெண்மணிகளுக்கு குறிப்பாக மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கையெழுத்தாகவே நிச்சயமாக இருக்க போகுது. இந்த கையெழுத்தின் மூலம் பெண்மணிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிச்சயமாக கிடைக்க போகுது. இது என்ன மாதிரியான கையெழுத்துக்களை தவிக தலைவர் அவர்கள் முதல்வர் சீட்டில் உட்கார்ந்த உடனே போட போகிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். தற்போது நடந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் களத்துல விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்தித்திருக்கிறார். இந்த மாற்றமானது அனைவரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றமாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் முதல் களத்திலே முதல் வெற்றியை நிச்சயமாக சந்தித்து வந்திருக்கிறார். இவர் முதல்வர் சீட்டில் உட்கார்ந்த உடனே என்ன கையெழுத்து போட போகிறார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவே இதை நாம கருதப்படுகிறது. விஜயனுடைய முதல் கையெழுத்து மக்களுடைய எதிர்பார்ப்புகளை தூண்டக்கூடிய வகையில நிச்சயமாக இருக்கிறது. தவிக தலைவரான விஜய் அவர்கள் முதல்வர் ஆன உடனே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் 2500 மற்றும் திருமண உதவி தொகையாக பெண்களுக்கு 8 கிராம் தங்கம், பட்டு சேலை மற்றும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்று மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விஷயங்கள் அனைத்துமே மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பெண்களுக்கு விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில இந்த 3 விஷயம் மிக மிக முக்கியமான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன் திமுக, அதிமுக, தவிக சார்பில் பார்த்தீங்கன்னா பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டதுங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா தவிக சார்பில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 வயது வரை உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் 2500 உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அது மட்டுமில்லாமல் பெண்களின் திருமணத்திற்காக 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டு சேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாருங்க. அது மட்டுமில்லாமல் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகளின் தாய்க்கு வருடம் 15,000 கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டுமல்லாமல் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாருங்க. பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விரைவாக விசாரிக்கக்கூடிய அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த விஷயங்கள் அனைத்துமே பெண்களுக்கு உகந்த ஒரு விஷயமாக, பெண்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரேஷன் கடைகள் மற்றும் பள்ளி கல்லூரிகள் மூலம் அனைத்து பெண்களுக்கும் இலவச விலையில்லா சானிட்டரி பேட்ஸ் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் மற்றும் பேபி வெல்கம் கிட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண்கள் பாதுகாப்புக்காக ராணி வேலு நாச்சியார் படை அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இவருடைய வாக்குறுதியில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பெண்களுக்காகவே வாக்குறுதிகள் சொல்லியிருக்காரு. அதாவது பெண்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இந்த விஷயங்கள் அனைத்துமே பார்க்கப்படுகிறது. பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் நிறைய விதமான பிரச்சனைகளை சந்தித்து வராங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இவர் குறிப்பிட்ட வாக்குறுதிகளை அளித்திருப்பதற்கு ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வாக்குறுதிகள் அனைத்துமே பெண்மணிகளுக்கு அவர் நிறைவேற்றி கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து பொது போக்குவரத்தின் SIOS பட்டன் மற்றும் CCTV கேமராக்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுய உதவிக்குழுவுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை வட்டியில்லா நிதி. அது மட்டும் இல்லாமல் MSME ஆக மாறுபவர்களுக்கு வருடம் 5 லட்சம் மானியத்துடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பெண்கள் பாதுகாப்பு முன்னேற்றம் தான் எங்களுடைய முதல் முன்னுரிமை என்பது உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் அறிவிப்புகள் தவிக சார்பில் விஜய் அவர்கள் கூறியிருந்தாருங்க. தற்போது தவிக அதிக இடங்களை பெற்று வெற்றி பெற்று இருக்கிறார். ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த காரணத்தினால்
தவிக சார்பில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை விஜய் அவர்கள் நிறைவேற்றுவார் என்று தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருக்கின்றன அப்படின்னு சொல்லப்படுது. சோ இவர் போடக்கூடிய கையெழுத்து பெண்மணிகளுக்கா இருக்க போகுதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சோ மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுடைய பாதுகாப்பிற்கு இவர் எடுக்கக்கூடிய முதல் கட்ட முடிவாக என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத ஆச்சரியமாகவே பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதிகாரப்பூர்வமாக முதல்வர் சீட்டில் உட்கார்ந்த உடனே அதாவது தவிக தலைவரான விஜய் அவர்கள் என்ன கையெழுத்தை போட போகிறார், இது பெண்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க போதா அப்படிங்கிறத நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள ஆர்வமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. சோ நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயமாக இந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ தவிக தலைவரான விஜய் அவர்கள் அனைவரும் எதிர்பார்த்தபடி மிகுந்த வெற்றியோடு இப்ப களத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதாவது தேர்தல் களத்துல வெற்றி பெற்று மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அவர் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் அனைத்து மக்களுக்கும் நிறைவேற்றி கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது தவிக தலைவரான விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற உடனே அனைவரும் பார்த்தீங்கன்னா அது கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்ததுங்க. ஆனா வெற்றி பெற்ற உடனேயே இவருடைய வாக்குறுதிகள் அனைவருக்குமே நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா அப்படின்ற கேள்வி எல்லாருடைய மனதிலுமே எல்லாம் தொடங்கியது அப்படின்னு சொல்லப்படுது. சோ தவிக தலைவரான விஜய் அவர்கள் முதல்வர் சீட்டில் உட்கார்ந்த உடனே என்ன செய்ய போகிறார் அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக இருக்கிறது. இவர் சொல்லி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளில் பாதி அளவில் பாத்தீங்கன்னா பெண்மணிகளுக்கு உதவியாக இருக்கக்கூடிய வாக்குறுதிகளாக மட்டுமே இருக்கிறது. அதனால இவர் போடக்கூடிய கையெழுத்து அதாவது முதல் கையெழுத்து பெண்மணிகளுக்காக மட்டுமே இருக்க போகுது அப்படிங்கறது மக்கள் அனைவரும் நிச்சயமாக எதிர்பார்க்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ மக்கள் நினைத்தபடி தவிக தலைவரான விஜய் அவர்கள் செய்கிறாரா இல்லையா என்பதை நாம கண்டிப்பாக தெரிந்து கொள்வோங்க. அனைவருக்கும் பாத்தீங்கன்னா தவிக தலைவர் கண்டிப்பாக செய்வார் என்ற நம்பிக்கை இப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ கண்டிப்பாக தவிக தலைவர் மக்களுடைய எண்ணங்கள் மக்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறது உறுதியாகவே சொல்லப்படுது. சோ இந்த அரசியலானது தவிக தலைவர் அவர்களுக்கு பல சவால்களை சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ஒரு அரசியல் வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்க போகுது. சோ இந்த அனைத்து சவால்களையும் எதிர்த்து அவர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறது அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல தவிக தலைவர் விஜய் அவர்கள் முதல் கையெழுத்தாக பெண்மணிகளுக்கு இருக்க போகுதா இல்லையா அப்படிங்கறத நாம இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக தெரிந்திருப்போம். மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.